குவாண்டம் நம்பர்ஸ் கண்டினியூ பண்ணலாங்க. குவாண்டம் நம்பர்ஸில் என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸ் பார்த்தோன்னா, பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பார்த்தோம். அடுத்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை பார்த்தோம். இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எதை பற்றி சொல்லுதுன்னா, ஷெல்லை பற்றி சொல்லுது. பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒன்றுன்னா அது என்னன்னு சொல்கிறோன்னா கே ஷெல்லுன்னு சொல்கிறோம். இந்த கே ஷெல்லுக்கு அலவுடு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் என்ன? அலவுடு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ மட்டும்தான். அப்படின்னா இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு என்ன வேல்யூஸ் இருக்குதுன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஒரே ஒரு வேல்யூ இருக்குதுன்னா இது கிட்ட ஒரு சப்ஷெல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அப்படின்னா கே ஷெல் வந்து ஒரு சப்ஷெல் ஆனது அப்படி சொல்றோம். கே ஷெல் வந்து ஒரு சப்ஷெல் ஆனதுன்ட்டு சொல்றோம். இந்த சப்ஷெலுக்கு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னா எஸ். எஸ் என்ற வேர்டு, எஸ் என்ற லெட்டர் ஷார்ப் என்ற ஸ்பெக்ட்ரல் வேர்ட்ல இருந்து வந்தது. இந்த சப்ஷெல்க்கு பேர் என்னன்னா எஸ். இந்த சப்ஷெல் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கிறதுனால இதை வந்து 1s சப்ஷெல் அன்ட்டு சொல்றோம். அடுத்து செகண்ட் ஷெல் எடுத்துக்கிறோங்க. இந்த செகண்ட் ஷெல் என்னன்னு சொல்றோம்னா எல் ஷெல்ன்ட்டு சொல்றோம். இந்த செகண்ட் ஷெல்லுக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் அலவுடு வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,1 0,1. அப்படின்னா 2 வேல்யூஸ் பாசிபிள். அப்படின்னா இந்த செகண்ட் ஷெல்ல எத்தனை சப்ஷெல்ஸ் இருக்குதுன்னா 2 சப்ஷெல்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அந்த 2 சப்ஷெல்ஸ் என்னன்னா ஒன்று வந்து எஸ், இன்னொன்று வந்து பி. பி என்றது பிரின்சிபல். பி என்ற லெட்டர் வந்து பிரின்சிபல் என்ற வேர்டுல இருந்து வந்தது. இப்போ இந்த எஸ் சப்ஷெல் செகண்ட் ஷெல்ல இருக்குது, அதனால 2s. இந்த பி சப்ஷெல் செகண்ட் ஷெல்ல இருக்குது, அதனால 2p. அப்போ இந்த 2s-ம் 2p-யும் இந்த 2s-ம் 2p-யும் இந்த 2 சப்ஷெல்ஸும் இந்த செகண்ட் ஷெல்ல இருக்குதுங்க. அப்படின்னா இந்த செகண்ட் ஷெல் எதனால் ஆனதுன்னா 2 சப்ஷெல்ஸ்னால ஆனது. அது ஒன்று 2s, இன்னொன்று 2p அப்படி சொல்றோம். அடுத்து n is equal to 3 எடுத்துக்கிறோம். n is equal to 3ன்னு என்ன சொல்றோம்னா m ஷெல்ன்ட்டு சொல்றோம். இந்த m ஷெல்லுக்கு அலவுடு எல் வேல்யூஸ் என்ன, அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் என்ன அன்ட்டு பார்க்கும்போது ஒன்று வந்து 0, இன்னொன்று 1, இன்னொன்று 2. 0, 1, 2. இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு மேக்சிமம் வேல்யூ என்னன்னா n-1. n வந்து இங்க என்னன்னா 3. அப்போ 3 - 1 2. இதுதான் மேக்சிமம் எல் வேல்யூ. மேக்சிமம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எவ்வளோன்னா 2 அன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் என்னன்னா 0, 1, 2 ஃபார் எம் ஷெல். அப்போ எம் ஷெல்லுக்கு வந்து எத்தனை சப்ஷெல்ஸ் பாசிபிலிட்டி அன்ட்டு பார்த்தீங்கன்னா 3 சப்ஷெல்ஸ் பாசிபிள். 3 சப்ஷெல்ஸ் பாசிபிள் அன்ட்டு சொல்றோம். சரி, இந்த 3 சப்ஷெல்ஸை நம்ம எப்படி சொல்றது? ஒன்று எஸ், ஒன்று பி, ஒன்று டி. டி என்றது டிஃப்யூஸ் என்ற வார்த்தையிலிருந்து, டிஃப்யூஸ் என்ற வேர்ட்ல இருந்து வந்தது. இந்த 3 சப்ஷெல்ஸும் தேர்ட் ஷெல்ல இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றேன்னா 3s, 3p, 3d அப்படி சொல்றேங்க. சரி, அடுத்து n is equal to 4 எடுத்துக்கலாம். இப்போ n is equal to 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் n ஷெல்ன்ட்டு சொல்றோம். இந்த n ஷெல்லுக்கு அலவுடு எல் வேல்யூஸ் என்னன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0, எண்டிங் வேல்யூ என்னன்னா n-1. n-1ன்னா n வந்து 4, 4 - 1 3. அப்போ இன் பிட்வீன் 0 and 3 என்ன இருக்குது? 1, 2. ஓகே, ஹோல் நம்பர்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். சரி, அப்படின்னா இங்க அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வேல்யூஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து என்ன சொல்றோம்னா 4 சப்ஷெல்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். 4 சப்ஷெல்ஸ் இருக்குதுன்ட்டு சொல்றோம். அந்த சப்ஷெல்ஸ் என்னன்னா எஸ், பி, டி, எஃப். எஃப்ன்றது என்னன்னா ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் என்ற வேர்ட்ல இருந்து இந்த லெட்டர் வந்தது. ஓகேங்களா? சரி, இப்போ எஸ்பிடிஎஃப் சொல்லியிருக்கோம். இது வந்து ஃபோர்த் ஷெல்ல இருக்கிறதுனால இதை வந்து 4s, 4p, 4d, 4f அன்ட்டு சொல்றோம். இப்போ இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லுதுன்னா சப்ஷெல்ஸை பத்தி சொல்லுது. இந்த சப்ஷெல்ஸ் வந்து இந்த ஷெல் வந்து இந்த சப்ஷெல்ஸ்னால ஆனது அன்ட்டு சொல்லுது. அப்படின்னா இந்த n ஷெல் வந்து 4 சப்ஷெல்ஸ்னால ஆனது அன்ட்டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சொல்றதுனால இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சப்சிடியரி குவாண்டம் நம்பர். சப்சிடியரி குவாண்டம் நம்பர் அன்ட்டு சொல்றோம். சரி, அப்போ இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணி வேற என்னென்ன சொல்லலாம் அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வேற என்ன சொல்லனா ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லலாம். ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் சொல்லலாம். சரி, ஆர்பிட்டால்னா என்ன? ஆர்பிட்டால் என்றது எதை பத்தி சொல்லுது? இந்த ஆர்பிட்டால் என்றது ஒரு 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி. இது ஆர்பிட்டால்னா இது ஒரு 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி.
இதுக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்கும். இது வந்து ஒரு பவுண்டரியை கொடுக்கும். இந்த ஆர்பிட்டால் வந்து 3 டைமென்ஷனலா ஒரு பவுண்டரியை கொடுக்கும். அந்த பவுண்டரிக்குள்ள எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பர்சன்டேஜ் இருக்கும். மேக்சிமம் பர்சன்டேஜ் இருக்கும். அதாவது 100% சொல்ல முடியாது. ஏன் 100% சொல்ல முடியாதுன்னா எக்ஸாக்டா எலக்ட்ரான் இருக்கிற இடத்த சொல்ல முடியாது. ஓகே, அப்போ இந்த ஆர்பிட்டால்ன்றது என்னன்னா இது ஒரு 3 டைமென்ஷனல் ஜாமெட்ரி. இந்த ஆர்பிட்டால் இந்த 3 டைமென்ஷனலா இது ஒரு பவுண்டரியை கொடுக்கும். அந்த பவுண்டரிக்குள்ள எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி எவ்வளவுன்னா மேக்சிமம். அதான் இந்த ஆர்பிட்டால்ன்றது சொல்றது. ஓகே, இப்போ இந்த ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம், எலக்ட்ரானுடைய ஆங்குலர் மொமெண்டம், எலக்ட்ரானுடைய ஹவுஸ் யாரு, எலக்ட்ரானுடைய வீடு எது, ஆர்பிட்டால். அப்போ எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டால்ல சுத்தின்னு இருக்கும்போது அதுக்கு என்ன மொமெண்டம் இருக்கும், மூவிங் பாடிக்கு மொமெண்டம் இருக்கும். ஏன் ஆங்குலர் மொமெண்டம், ஏன்னா இது லீனியர் மோஷன் கிடையாது, நியூக்ளியஸ் சுத்தி இருக்கிறதுனால ஆங்குலர் மொமெண்டம் சொல்றோம். இப்போ ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 இன்ட்டு ஹெச் பை 2π இப்படி சொல்றோம். அப்போ ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் என்னன்னு சொல்றோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 ஹெச் பை 2π என்று சொல்றோம். எல்ன்றது என்னன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சப்போஸ் உங்களுக்கு வந்து 3p ஆர்பிட்டால் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. p சப்ஷெல்க்கு எல் வேல்யூ எவ்வளவுன்னா 1, p சப்ஷெல்க்கு எல் வேல்யூ 1. அப்போ இந்த 1 இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, உங்களுக்கு ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும். சப்போஸ் இங்க கொடுத்திருக்கிறது வந்து 4d ஆர்பிட்டால், 4d சப்ஷெல் கொடுத்திருக்காங்க. d-ன்னா எல் வேல்யூ எவ்வளவுன்னா 2, d-ன்னா எல் வேல்யூ வந்து 2. அந்த 2 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் கிடைக்கும். சரி, அடுத்து வந்து எலக்ட்ரான் வந்து ஆர்பிட்டால்ல இருக்கும்போது நியூக்ளியஸ் சுத்தினே இருக்குது. எலக்ட்ரான்ன்றது ஒரு சார்ஜ். சார்ஜ் மோஷன்ல இருக்குதுன்னா சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மோஷன்னா மெக்கானிக்கல் ஃபீல்டு. இந்த ரெண்டுமே இருக்கும்போது இன்னொரு ஃபீல்டு ஒன்று கிரியேட் ஆகும். ஃபிளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பிரகாரம் அது என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த ஆர்பிட்டாலுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அதனால இந்த ஆர்பிட்டாலுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. அந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளவுன்ட்டு பார்க்குறோம், ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட். அந்த ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னாக்கா இந்த இதை மட்டும் எடுத்துக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 மட்டும் எடுத்துக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எல் இன்ட்டு எல் பிளஸ் 1 சொல்றோம். இது ஆர்பிட்டால் மேக்னெட்டிக் மூமெண்ட் சொல்றோம். இப்போ இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டத்தை சொல்றதுனால இந்த அசிமுத்தல் குவாண்டம் நம்பருக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர் அப்படி சொல்றோம். சரி, அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஆர்டினரி ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி எடுக்கிறோம். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஆர்டினரி ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் எடுத்தா இது போல ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வருது. அதே ஹை ரிசால்விங் பவர் ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி எடுத்தா எப்படி ஸ்பெக்ட்ரம் வருதுன்ட்டு பார்க்கலாம். ஹை ரிசால்விங் பவர் ஸ்பெக்ட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் எடுத்தா எப்படி வருதுன்னா இந்த சிங்கிள் லைன் என்னவோ மாதிரி இருக்குதுன்னா 2 லைன்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்குது. இந்த சிங்கிள் லைன் என்னவா ஸ்பிளிட் ஆயிருக்குதுன்னா 3 லைன்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்குது. இந்த சிங்கிள் லைன் என்னவா இருக்குதுன்னா இது வந்து 4 லைன்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்குது. ஹை ரிசால்விங் பவர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி ஸ்பெக்ட்ரம் எடுத்தா இப்படி இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா, இப்போ எப்படி ஸ்பெக்ட்ரம் எடுக்க போறோம்னாக்கா ஹைட்ரஜன் லேம்ப் எடுத்துக்கிறோம். அந்த ஹைட்ரஜன் லேம்ப்ல என்ன இருக்குதுன்னாக்கா ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, கரண்ட்டை பாஸ் பண்றீங்க, ஹைட்ரஜன் லேம்ப்ல இருந்து ரேடியேஷன் வெளியே வருது. இப்போ என்ன பண்றாங்கனாக்கா இந்த ரேடியேஷன் வரக்கூடிய இந்த வழியில இந்த ரேடியேஷன் ஹைட்ரஜன் லேம்ப் வந்து லேம்ப் எரியுது அப்படின்னா ரேடியேஷன் வெளியே வருது. இங்க என்ன பண்றாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வச்சிடறாங்க, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வச்சிடறாங்க. வச்சுட்டு பின்னாடி இங்க ஒரு ஸ்லிட் வச்சிடறாங்க. ஸ்லிட் வழியா இந்த ரேடியேஷன் வெளியே வருது. அப்புறமா இது பிரிசம் வழியா போகுது. இந்த பிரிசம் என்ன பிரிசம்னா ஹை ரிசால்விங் பவர் பிரிசம். இந்த பிரிசத்துக்கு ரிசால்விங் பவர் அதிகம். அப்புறமா இந்த ரேடியேஷன் இந்த பிரிசம் வழியா போயிட்டு டிஸ்பர்ஷன் போயிட்டு எமர்ஜென்ட் ரேஸை கொடுக்குது. அந்த எமர்ஜென்ட் ரேஸை போட்டோகிராஃபிக் பிளேட்ல வெல்ற மாதிரி செஞ்சு டெவலப் பண்ணா உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. இப்போ அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்கலாம். அந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்க போகுதுன்ட்டு பார்க்க போறோம். இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படியே ஒரே ஸ்பெக்ட்ரல் லைனாவே இருக்குது.
ஆனா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் என்னாச்சுனாக்கா 3 லைன்ஸா ஸ்பிளிட் ஆகுது. 3 லைன்ஸா ஸ்பிளிட் ஆகுது. இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் அப்படியே 3 லைன்ஸா ஸ்பிளிட் ஆயிருக்குது. இந்த 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னுடைய திக்னஸையும் ஆட் பண்ணீங்கன்னா, இன்டென்சிட்டி ஆட் பண்ணீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரல் லைனுடைய இன்டென்சிட்டி வருது. அப்படின்னா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் என்னவா மாறி இருக்குதுன்னா 3 ஸ்பிளிட் ஆயிருக்குது அன்ட்டு சொல்றோம். அப்ப 3 ஸ்பிளிட் ஆயிருக்குதுன்னாக்கா 3 டிஃபரெண்ட் வேவ் லென்த்ஸ் தானே அர்த்தம். ஆமா, ஏன்? எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்ததுனால. இதை ஸ்டடி பண்ணவர் வந்து ஜீமன். அதனால இதை என்னன்னு சொல்றோம்னா ஜீமன் எஃபெக்ட் சொல்றோம். இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலா எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தீங்கன்னாலும் இதே மாதிரி தான் ஸ்பெக்ட்ரம் வருது. அதை ஸ்டடி பண்ணது ஸ்டார்க். ஓகேங்களா? அதாவது இந்த ரேடியேஷன் ஹைட்ரஜன் லேம்ப் கொடுத்த ரேடியேஷனை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் 3 ஸ்பிளிட் ஆயிருக்குது. இதை ஸ்டடி பண்ணவர் ஜீமன். அதே இந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பதிலா எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வச்சிங்கன்னா இந்த இடத்துல இதே போலதான் ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது. அதை ஸ்டடி பண்ணவர் ஸ்டார்க். இப்போ இந்த ஜீமன் எஃபெக்டையும் ஸ்டார்க் எஃபெக்டையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னொரு குவாண்டம் நம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குவாண்டம் நம்பர் என்னன்னாக்கா மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதுக்குதான் ஸ்மால் எம் அப்படி சொல்றோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் ஸ்மால் எம் ன்னு சொல்றோம். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு சப்ஷெல்லும் எதனால ஆனதுன்னா சப் ஷெல்லால ஆனது. அதுக்கு பேரு தான் ஆர்பிட்டால் ன்னு சொல்லுது. அதுக்கு பேரு தான் ஆர்பிட்டால். ஒவ்வொரு சப்ஷெல்லும் சப்ஷெல்லால ஆனது. அதுக்கு பேர் என்னன்னா ஆர்பிட்டால் ன்னு சொல்லுது. சரி, இப்போ ஒரு சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்? ஒரு சப்ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது ன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா 2l+1. ஒவ்வொரு சப்ஷெல்லும் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா அது எத்தனைனாக்கா m is equal to 2l+1. இத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது ன்னு சொல்றோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஷெல்லுக்கு என்ன பேருன்னா கே ஷெல். கே ஷெல்ல எத்தனை சப்ஷெல்ஸ் இருக்குதுன்ட்டு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் சொல்லுது. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எவ்வளவுன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஸ்டார்டிங் வேல்யூ 0, மேக்ஸிமம் n-1. n சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 0 வருது. l is equal to 0னா 1 சப்ஷெல்னு அர்த்தம். எல்லுக்கு வந்து ஒரே ஒரு வேல்யூ இருக்கனால ஒரு சப்ஷெல் தான் இருக்குதுன்னு சொல்றோம். அந்த சப்ஷெல்ல எப்படி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம்னா 1s கொடுக்குறோம். இந்த 1s சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா இந்த m சொல்லுது. m is equal to இதனுடைய எல் வேல்யூவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, எம் வேல்யூ கிடைக்குது. எம் வேல்யூ எவ்வளவு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா எம் வேல்யூ எவ்வளவு கிடைக்குதுன்னா 1 கிடைக்குது. அப்படின்னா m is equal to 1ன்னா 1 ஆர்பிட்டால் பேரு. அந்த 1 ஆர்பிட்டால் யாருன்னா இதே சிம்பல் தான் 1 ஆர்பிட்டால் 1s. அப்படின்னா கே ஷெல் ஒரு சப்ஷெல்லால ஆனது, அது 1s. இந்த 1s என்ற சப்ஷெல் ஒரு ஆர்பிட்டால்னால ஆனது, அது 1s. ஓகே, அப்படின்னா கே ஷெல்ல ஒரு சப்ஷெல் இருக்குது, அது 1s. இந்த சப்ஷெல்ல இந்த 1s என்ற சப்ஷெல்ல ஒரு ஆர்பிட்டால் இருக்குது, அது 1s அப்படி சொல்றோம். அடுத்து n is equal to 2 எடுத்துக்கிறோம், அது வந்து எல் ஷெல். இப்போ இதுக்கு பாசிபிள் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் வேணும்னா இந்த n வந்து இது மேக்ஸிமம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ எவ்வளவுன்னா n-1, அதாவது 1. அதுக்கு முன்ன 0 இருக்குது. அப்படின்னா இப்போ L வேல்யூஸ் வந்து 2 வேல்யூஸ் இருக்குது. அப்படின்னா 2 சப்ஷெல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 2 சப்ஷெல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த 2 சப்ஷெல்ஸ் என்னன்னா 2s 2p ன்னு சொல்றோம். 2sக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்னன்னா 1. அப்படின்னா 1 ஆர்பிட்டால் இருக்குதுன்ட்டோம். அந்த 1 ஆர்பிட்டால் என்னன்னா 2s. அடுத்து m is equal to என்னன்னு பார்க்கலாம். இப்போ 2l+1 2 L வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஃபார் p சப்ஷெல் எவ்வளவுன்னா 1. அந்த 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வருதுன்னா 3 வருது. அப்படின்னா எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போ 2p சப்ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் ஆல ஆனதுன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் ஆல ஆனது. அது என்னன்னா ஒன்னு வந்து 2px, இன்னொன்னு வந்து 2py, இன்னொன்னு வந்து 2pz. 3 ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது. அப்படின்னா இந்த 2p சப்ஷெல் வந்து 2p சப்ஷெல் ஓரியன்டேஷன் பாத்தீங்கன்னா 3 ஓரியன்டேஷன்ஸ் பாசிபிள் ஃபார் 2p சப்ஷெல்.
அந்த 3 ஓரியன்டேஷன்ஸ் என்னன்னா, ஒன்னு வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆகுது, இன்னொன்னு ஒய் டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆகுது, இன்னொன்னு இசட் டைரக்ஷன்ல ஓரியன்ட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்படின்னா 2p சப்ஷெல்க்கு வந்து 3 ஓரியன்டேஷன்ஸ் பாசிபிள், அப்படின்னா 3 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள். அது என்னன்னா 2px 2py 2pz ன்னு சொல்றோம். அப்படின்னா இந்த செகண்ட் ஷெல் எத்தனை சப்ஷெல்ஸால ஆனது? 2 சப்ஷெல்ஸால ஆனது. இந்த 2 சப்ஷெல்ஸ் என்னென்ன? 2s 2p. 2s என்ற சப்ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது? ஒரு 2s ஆர்பிட்டாலான ஆனது. 2p சப்ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது? 3 ஆர்பிட்டால்ஸ். அது என்ன? 2px 2py 2pz. அப்படின்னா செகண்ட் ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது? 4 ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது. அப்ப செகண்ட் ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது? 4 ஆர்பிட்டால்ஸ்னால ஆனது அன்ட்டு சொல்றோம். ஓகே, இப்போ தேர்ட் ஷெல் எடுத்துக்கலாம். தேர்ட் ஷெல்னா n is equal to 3. அதுக்கு என்ன சொல்றோம்னா m ஷெல் அன்ட்டு சொல்றோம். இந்த m ஷெல்லுக்கு என்ன அலௌடு l வேல்யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த n-1 எடுத்துக்கோங்க. n-1 எவ்வளவுன்னா 2. அப்படின்னா மேக்ஸிமம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 2. அதுக்கு முன்ன என்ன இருக்குது? 1 0 இருக்குது. அப்படின்னா எத்தனை சப்ஷெல்ஸ்? 3 சப்ஷெல்ஸ். இது 3s, இது என்னன்னா 3p, இது என்னன்னா 3d. 3 சப்ஷெல்ஸ் சொல்லியாச்சு. இந்த சப்ஷெல்லுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா 1. அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டால் பாசிபிள், அது என்னன்னா 3s. இதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்னன்னா 2l + 1. இப்போ 2l வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் p க்கு எவ்வளவுன்னா 1. அப்படின்னாக்கா எவ்வளவு வருதுன்னா 3 ஆர்பிட்டால்ஸ் வருது. அந்த 3 ஆர்பிட்டால்ஸ் என்னன்னாக்கா 3px 3py 3pz. இதுதான் 3 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள். அடுத்து 3dக்கு பார்க்குறோம். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் கண்டுபிடிக்கிறோம். 2l + 1. l வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஃபார் d சப்ஷெல் வந்து 2 + 1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவுன்னா 5 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள். அந்த 5 ஆர்பிட்டால்ஸ் என்னன்னா 3dxy 3dyz 3dzx then 3dx² - y² and 3dz². 5 ஆர்பிட்டால்ஸ் பாசிபிள். அப்படின்னா 3d சப்ஷெல்க்கு எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போ தேர்ட் ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸால ஆனதுன்னு பாத்தீங்கன்னா 9 ஆர்பிட்டால்ஸால ஆனது. 9 ஆர்பிட்டால்ஸால ஆனது என்று சொல்றோம். அது போல n is equal to 4 எடுத்துக்கிறோம். n is equal to 4 ன்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் என்னென்ன பாசிபிள்னா 0 1 2 3. 0 ன்னா 4s ன்னு சொல்றோம். 1 ன்னா 4p, 2 ன்னா 4d, 3 ன்னா 4f. 4f வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2l + 1. 2l + 1 பாத்தீங்கன்னா 7 வருது. அப்படின்னா 4f சப்ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குதுன்னா 7 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போ ஃபோர்த் ஷெல் எத்தனை ஆர்பிட்டால்ஸால ஆனதுன்னு பாத்தீங்கன்னாக்கா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க, ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். 16 ஆர்பிட்டால்ஸால ஆனது அன்ட்டு நம்ம சொல்ல வரோம். சரி, ஓகே. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷனை பார்க்கலாம். இந்த மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷனை கொடுக்குது. அது என்னன்னா -l 0 + l அப்படி சொல்லுது. -l 0 + l எல்லாமே இன்டிஜர் வேல்யூஸ், ஃபிராக்ஷன் வேல்யூஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த எஸ்க்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் 0, அந்த 0வை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் வந்து 0. டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் 0ன்னா என்ன அர்த்தம்? எல்லா டைரக்ஷன்லயும் இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்டால் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லா டைரக்ஷன்லயும் இந்த ஆர்பிட்டாலினுடைய ஓரியன்டேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சரி, அப்போ எஸ்னாக்கா அதுக்கு டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன் என்னன்னா 0 சொல்லியாச்சு. சரி, இப்போ பிக்கு பாக்குறோம். பிக்கு அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வேல்யூ என்ன? 1. அந்த 1 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இது -1, இது 0, இது வந்து +1. அப்ப என்ன சொல்லனாக்கா பிக்கு என்ன சொல்ல வரலான்ட்டு பார்க்கலாம். ஸோ 2px 2py 2pz இப்படி இருக்குது. இப்போ டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷனை கொடுக்க போறோம். -1 0 +1 அப்படி சொல்லியாச்சு. கன்வென்ஷன் பிரகாரம் பாத்தீங்கன்னாக்கா 2pzக்கு m வந்து 0ன்னு சொல்லுவோம். கன்வென்ஷன் பிரகாரம் 0ன்னு சொல்லுவோம். இப்போ 2pyக்கு 2pxக்கு என்னன்னு சொல்றதுன்னா +or-1ன்னு சொல்றது. இது ஒன்னுக்கு +1 கொடுங்க, இன்னொன்னுக்கு -1 கொடுங்க. சப்போஸ் இதுக்கு -1 கொடுத்தா இதுக்கு +1 கொடுக்க வேண்டியதான். இதுக்கு சப்போஸ் -1 கொடுத்தா இதுக்கு என்ன சொல்லணும்? +1ன்னு சொல்லணும். 2pzக்கு என்னன்னு சொல்லணும்? m is equal to 0ன்னு சொல்லணும். 2pzக்கு கன்வென்ஷன் பிரகாரம் 2pzக்கு m வந்து 0ன்ட்டு எடுத்துக்கிறோம். சரி, இதுதான் டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன். அதே போல d ஆர்பிட்டால்ஸ் பார்க்கலாம். d ஆர்பிட்டால்ஸ் என்னன்னா xy, அடுத்து yz, அடுத்து zx, அடுத்து x² - y², அடுத்து z². 3d ஆர்பிட்டால்ஸ் இப்படி இருக்கு. இதுக்கு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா -l, 0, +l. l is equal to என்ன? d க்கு பாத்தீங்கன்னா 2. அப்படின்னா -2 -1 0 +1 +2 இப்படி கொடுக்குறோம். இப்போ கன்வென்ஷன் பிரகாரம் எப்படி கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா 3dz². 3dz²க்கு m is equal to 0ன்னு எடுத்துக்கோம் கன்வென்ஷன் பிரகாரம். அப்போ ரிமைனிங் இதுக்கு -2 -1 +1 +2 கொடுங்க.
ஓகே, கன்வென்ஷன் பிரகாரம் 3dz2க்கு m is equal to 0 ன்ட்டு சொல்றோம். சரி, இதுதாங்க மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எதை பத்தி சொல்லுதுன்னா இது போல ஆர்பிட்டால்ஸை பத்தி சொல்லுது ன்ட்டு சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வந்து இப்போ இந்த ஸ்பெக்ட்ரமை க்ளோஸ் அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தானே இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தானே இருக்குது, இந்த இடத்துல ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன் தானே இருக்குது. க்ளோஸா அப்சர்வ் பண்ணா இது எப்படி இருக்குதுன்னா டபுளி ஸ்பேஸ்டு லைன்ஸ் அப்படி இருக்குது. அப்படின்னா 2 லைன்ஸை மெர்ஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்கும், அது போல இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைனை பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்பெக்ட்ரல் லைனை பார்க்கும்போது இதை க்ளோஸ் அப்சர்வேஷன்ல பார்க்கும்போது இது டபுளி க்ளோஸ்டு ஸ்பேஸ் லைன்ஸ், 2 லைன்ஸை மெர்ஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்குது அது மாதிரி இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரல் லைனும் எப்படி இருக்குதுன்னாக்கா ஒரு 2 லைன்ஸை மெர்ஜ் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அதே போல எல்லா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸும் இருக்குது. அதனால அதை டிஸ்கிரைப் பண்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னாக்கா ஸ்பின் குவாண்டம் நம்பர்ன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸ்பின் குவாண்டம் நம்பர்ன்றதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஏன் ஸ்பின் குவாண்டம் நம்பரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான் வந்து ஸ்பின்னிங்க்கு போகும். ஸ்பின்னிங் என்ன, அதனுடைய ஓன் ஆக்சிஸ்ல அது ரொட்டேட் ஆகுறது. ஒன்னு கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகலாம், இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகலாம். அதை தான் ஸ்பின்னிங் சொல்றோம். அப்படின்னா எலக்ட்ரானுக்கு ஸ்பின்னிங் இருக்குது. அந்த ஸ்பின்னிங் எப்படி கிளாக் வைஸ் ஸ்பின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னு சொல்லலாம். ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னு சொல்லலாம். அப்படின்னா எலக்ட்ரான் அதனுடைய ஓன் ஆக்சிஸ்ல சுத்துது, அதாவது நியூக்ளியஸை சுத்துது. அது ஒண்ணு. அது நியூக்ளியஸை சுத்தின்னு வர்றதை பத்தி சொல்றதுதான் ஆர்பிட்டால். எலக்ட்ரான் வந்து நியூக்ளியஸை சுத்தின்னு வருது, அதை பத்தி சொல்றதுதான் ஆர்பிட்டால். இப்போ எலக்ட்ரான் அதனுடைய ஓன் ஆக்சிஸ்ல சுத்துது, அதை பத்தி ஆர்பிட்டால் சொல்லாது. ஆர்பிட்டாலினுடைய வேலை என்னன்னா எலக்ட்ரான் நியூக்ளியஸை சுத்தும் போது எப்படி இருக்குது அன்ட்டு சொல்றதுதான் ஆர்பிட்டாலினுடைய வேலை. எலக்ட்ரான் அதனுடைய ஓன் ஆக்சிஸ்ல சுத்துது, தன்னைத்தானே சுத்திக்குது, அதை பத்தி ஆர்பிட்டால் சொல்லாது. அப்போ அதை பத்தி யார் சொல்லுவாங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர் சொல்லும். அப்போ எலக்ட்ரான் தன்னைத்தானே சுத்திக்குதுன்னா எப்படி சுத்துதுன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷனுக்கு வரல. ஒன்னு போச்சுன்னா கிளாக் வைஸ் ரெவல்யூஷன் போகுது, கிளாக் வைஸ் ரொட்டேஷன் போகுது, இல்லைன்னா ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் போகுது. சரி, இப்போ அப்படின்னா எலக்ட்ரான் வந்து அந்த ஸ்பின்னிங்க்கு போகும்போது, ஸ்பின்னிங்க்கு போகுதுன்னா ஸ்பின் ஆகுதுன்னா அதை மெக்கானிக்கல் எனர்ஜின்னு சொல்லலாம். யாரு ஸ்பின் ஆகுறது, எலக்ட்ரான். அப்படின்னா சார்ஜ் ஸ்பின் ஆகுது, சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, மெக்கானிக்கல் எனர்ஜி இருக்குது. அப்போ இன்னொன்று ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகாது, என்ன, மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுதுன்னா எலக்ட்ரான் வந்து மேக்னெட்டா இருக்குதுன்னு தானே அர்த்தம். அப்போ எலக்ட்ரான் ஒரு மேக்னெட்னா எலக்ட்ரான் ஒரு டைனி மேக்னெட்னு தானே அர்த்தம். அப்போ டைனி மேக்னெட்னா அதுக்கு நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே இருக்குது இல்ல. ஓகே, அப்போ எலக்ட்ரானுக்கு வந்து நார்த் போல் இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. நார்த் போல் இப்படி இருக்கலாம், பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அப். அப்படி இல்லைன்னா நார்த் போல் டவுனா இருக்குதுன்னா பாயிண்டிங் டுவர்ட்ஸ் டவுன். கிளாக் வைஸா இருக்கும்போது இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னா பாயிண்டிங் டுவர்ட்ஸ் அப். அதனால்தான் கிளாக் வைஸ் ஸ்பின்னை எப்படி சொல்றாங்கன்னா அப்வர்ட் ஏரோ மார்க்னு சொல்றாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின் அப்போ மேக்னெட்டிக் மூமெண்ட் பாயிண்டிங் டுவர்ட்ஸ் டவுன், அதனால்தான் ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னை டவுன்வர்ட் ஏரோ மார்க்னு சொல்றாங்க. சரி, இப்போ கிளாக் வைஸ் ஸ்பின்னுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர் எவ்வளவு சொல்றாங்கன்னா பிளஸ் ஆஃப்னு சொல்றாங்க. ஆன்டி கிளாக் வைஸ் ஸ்பின்னுக்கு வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பரை மைனஸ் ஆஃப்னு சொல்றாங்க. ஏன் கிளாக் வைஸுக்கு பிளஸ் ஆஃப், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு மைனஸ் ஆஃப் சொன்னாங்க, அதை பார்க்கணும். அது இல்லாம இப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பாருங்க எல்லாமே ஹோல் நம்பர்ஸ் தான் கொடுக்குறாங்க. 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க. அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 0, அப்புறம் அப்படியே ஹோல் நம்பர் கண்டினியூ ஆனே போகும், n-1 வரைக்கும் வரும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா 2l+1, அதாவது 0 வரலாம், 1 வரலாம், 2 வரலாம், இப்படிதான் போகுது மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். அதாவது டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷனும் பாத்தீங்கன்னா -1, 0, +1 அப்படிதான் கொடுக்குறாங்க டைரக்ஷன் ஆஃப் ஓரியன்டேஷன். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர், இந்த மூணுத்திலையும் ஃபிராக்ஷனல் வேல்யூ என்றதை யூஸ் பண்ணல. ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு மட்டும் ஃபிராக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏன் ஸ்பின் குவாண்டம் நம்பருக்கு மட்டும் ஃபிராக்ஷனை சொல்லணும், மற்றதுக்கெல்லாம் ஃபிராக்ஷனை சொல்லாம மற்றதுக்கெல்லாம் ஹோல் நம்பரை சொல்லிட்டு இதுக்கு மட்டும் ஏன் ஃபிராக்ஷனை சொல்லணும்? ஏன்னா ஸ்பின்னிங்க்கு எலக்ட்ரான் போகுதுன்னா அது எப்படி இருக்கும், அந்த ஸ்பின் கிளாக் வைஸ்ல தான் இருக்குமா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குமா, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
அப்ப கிளாக் வைஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்ன, ஆன்டி கிளாக் வைஸ்க்கான ப்ராபபிலிட்டி என்ன, 50% சொல்லலாம். அதனால தான் கிளாக் வைஸ்க்கு ஆஃப், ஆன்டி கிளாக் வைஸ்க்கு ஆஃப்னு சொல்றது. இந்த ஆஃப்ன்றது ப்ராபபிலிட்டியா சொல்லுது. கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ்னா நெகட்டிவ், அது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்போ எலக்ட்ரான் வந்து ஸ்பின் ஆகுதுன்னா அதுக்கு மொமெண்டம் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மொமெண்டம் வந்து லீனியர் மொமெண்டம் கிடையாது, ஆங்குலர் மொமெண்டம். அப்போ எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. எலக்ட்ரானுக்கு வந்து ஸ்பின் ஆங்குலர் மொமெண்டம் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் ஒன் அப்படி சொல்றோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் பிளஸ் ஒன் இன்ட்டு ஹெச் பை 2π அப்படி சொல்லியாச்சு. இந்த எஸ்ன்றது என்னன்னாக்கா டோட்டல் ஸ்பின். எஸ்ன்றது என்னன்னா டோட்டல் ஸ்பின். எல்லா எலக்ட்ரான்ஸினுடைய ஸ்பின்னையும் ஆட் பண்ணா இந்த டோட்டல் ஸ்பின் கிடைக்கும் அன்ட்டு சொல்றோம். சரி, அடுத்து இந்த எலக்ட்ரான் வந்து இந்த எலக்ட்ரான் ஸ்பின்னிங்க்கு போகும்போது டைனி மேக்னெட்டா ஆக்ட் ஆகுது. அதனால இதுக்கு ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. இதுக்கு ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. அது எவ்வளவுன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4s இன்ட்டு s பிளஸ் 1 அப்படி சொல்றோம். யூனிட் பார்த்தீங்கன்னா போர் மேக்னட்டான். யூனிட் பார்த்தீங்கன்னா போர் மேக்னட்டான் சொல்றோம். அப்போ எலக்ட்ரான் ஸ்பின்னிங்க்கு போகிறதுனால இது டைனி மேக்னெட் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா இதுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது. அது எதனால, ஸ்பின்னால. அந்த ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் எப்படி சொல்றோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4s இன்ட்டு s பிளஸ் 1 போர் மேக்னட்டான் சொல்றோம். அப்படின்னா எலக்ட்ரான் டிஸ்கிரைப் பண்றது யார் யாரு, ஒன்னு ஆர்பிட்டால் டிஸ்கிரைப் பண்ணுது, அடுத்து ஸ்பின், அடுத்து ஸ்பின். அப்போ எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்றது யாருன்னா ஒன்னு ஆர்பிட்டால் டிஸ்கிரைப் பண்ணுது, இன்னொன்னு வந்து ஸ்பின் டிஸ்கிரைப் பண்ணுது. அப்ப எலக்ட்ரானை யாரு டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா இந்த ஆர்பிட்டாலும் இந்த ஸ்பின்னும் டிஸ்கிரைப் பண்ணுது. இந்த ஆர்பிட்டாலை யார் டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இந்த ஸ்பின்னை யாரு டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா ஸ்பின் குவாண்டம் நம்பர். அப்ப எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்னென்ன வேணும்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். 4 குவாண்டம் நம்பர்ஸ் தேவைப்படுது. ஆனா ஆர்பிட்டாலை டிஸ்கிரைப் பண்றதுக்கு எத்தனை குவாண்டம் நம்பர்ஸ் வேணும், 3 குவாண்டம் நம்பர்ஸ் தான் வேணும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் தேவையில்லை. சரி, அப்படின்னா எலக்ட்ரானை பத்தி சொல்லணும்னா ஆர்பிட்டாலை பத்தி சொல்லணும், ஸ்பின்னை பத்தி சொல்லணும். அப்ப எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேணும்னா ஆர்பிட்டாலுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் எடுத்துக்கணும், ஸ்பின்னுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் எடுத்துக்கணும். இந்த ரெண்டு மேக்னெட்டிக் மூமெண்ட்டையும் ஆட் பண்ணாதான் எலக்ட்ரானுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடைக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆர்பிட்டால் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் மூமெண்ட் இதனுடைய கான்ட்ரிபியூஷனோட கம்பேர் பண்ணும்போது நெக்லிஜிபிளா இருக்கிறதுனால இதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸ்பின் இதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரான் ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு அந்த ஆட்டம்னுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் எவ்வளவுன்னு கேட்டாக்கா இந்த ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்டை வச்சு சொன்னா மட்டும் போதும். ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டம்க்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆர்பிட்டால், ஸ்பின் இந்த ரெண்டு பேருடைய மேக்னெட்டிக் மூமெண்ட்டையும் ஆட் பண்ணாதான் மேக்னெட்டிக் மூமெண்ட் வரும். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா இதனுடைய கான்ட்ரிபியூஷன் நெக்லிஜிபிளா இருக்கிறதுனால இதை நெக்லெக்ட் பண்ணிடுறோம், இதை மட்டும் எடுத்துக்கிறோம். சரி, ஓகே. அப்போ ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா 4s இன்ட்டு s பிளஸ் 1 போர் மேக்னட்டான் சொல்றோம். இந்த எஸ்ன்றது என்னன்னாக்கா டோட்டல் ஸ்பின். எஸ்ன்றது என்னன்னு சொல்றோம்னா டோட்டல் ஸ்பின் என்று சொல்றோம். இந்த டோட்டல் ஸ்பின் எதால மல்டிப்ளை பண்ணனா 1/2 இன்ட்டு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். number of unpaired electrons. Unpaired electrons na single electrons. Okay, single electron, அதுதான் unpaired electrons சொல்லுவோம். அப்போ ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா டோட்டல் ஸ்பின் கிடைக்கும். இந்த டோட்டல் ஸ்பின் s is equal to n/2 இருக்குதுல்ல, இந்த n/2 இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடைக்கும், அந்த ஸ்பின் மேக்னெட்டிக் மூமெண்ட் கிடைக்கும். அதனுடைய ஃபார்முலா என்னன்னா n × n+2 போர் மேக்னட்டான் அப்படி சொல்றோம். ஓகேவா? சரி, இந்த ஃபார்முலா இப்படி வந்துச்சு நமக்கு. mu is equal to magnetic moment. இந்த மேக்னெட்டிக் மூமெண்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2. என்னன்றது என்ன, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 1/2 ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும், டோட்டல் ஸ்பின் வரும். இந்த டோட்டல் ஸ்பின் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் n × n+2 போர் மேக்னட்டான் வரும். இதுதான் ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா சொல்லுவாங்க. ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா இதை வச்சு மேக்னெட்டிக் மூமெண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. சரி, ஓகேங்களா? சரி, அப்படின்னாக்கா இப்போ இந்த குவாண்டம் நம்பர்ஸ் எதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, இந்த குவாண்டம் நம்பர்ஸ் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, ஸ்பெக்ட்ரமை வச்சு தான் இந்த குவாண்டம் நம்பர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த குவாண்டம் நம்பர்ஸ் எதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது, எலக்ட்ரானை பத்தி டிஸ்கிரைப் பண்ணுது. எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்றது யாரு, ஆர்பிட்டால் டிஸ்கிரைப் பண்ணுது, ஸ்பின் டிஸ்கிரைப் பண்ணுது. ஆர்பிட்டாலை டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்னென்ன குவாண்டம் நம்பர்ஸை யூஸ் பண்ணிக்கணும், பிரின்சிபல், அசிமுத்தல், மேக்னெட்டிக் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்பின் ஆஃப் எலக்ட்ரான், எலக்ட்ரான் அதனுடைய ஓன் ஆக்சிஸ்ல தன்னைத்தானே சுத்திக்குது இல்ல,
அதை டிஸ்கிரைப் பண்றதுக்காக எந்த குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணணும்? ஸ்பின் குவாண்டம் நம்பரை யூஸ் பண்ணணும். ஆக மொத்தம் எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்ணணும்னா டோட்டலா எத்தனை குவாண்டம் நம்பர்ஸ் வேணும்? 4 குவாண்டம் நம்பர்ஸ் வேணும். இந்த 4 குவாண்டம் நம்பர்ஸை வச்சுதான் எலக்ட்ரானை டிஸ்கிரைப் பண்ண முடியும் அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ எலக்ட்ரானை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்ட்டு சொல்லியாச்சு. இப்போ ஆர்பிட்டால்ன்றதை பார்க்கலாம். இப்போ ஆர்பிட்டால்ன்றது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் சொல்லிட்டோம். அடுத்து இந்த ஆர்பிட்டால்ன்றது ஒரு பவுண்டரியை கொடுக்குது. அந்த பவுண்டரிக்குள்ள எலக்ட்ரானை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி மேக்சிமமா இருக்கும்னு சொல்லுது. சரி, அந்த ப்ராபபிலிட்டியை எப்படி மேத்தமெட்டிக்கலா சொல்றது? அந்த ப்ராபபிலிட்டியை மேத்தமெட்டிக்கலா எப்படி சொல்றது அன்றதுக்காக ஷ்ரோடிங்கர் என்றவர் ஒரு வேவ் ஈக்குவேஷனை கொடுத்தார். ஷ்ரோடிங்கர் என்ன பண்ணாருன்னா ஒரு வேவ் ஈக்குவேஷனை கொடுத்தாரு. அந்த வேவ் ஈக்குவேஷனுக்கு பேர் என்னன்னாக்கா ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் சொல்றோம். ஓகே, அந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனை இப்போ பார்க்கலாம். ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் என்னன்னாக்கா டோ ஸ்கொயர் ஷை பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் ஷை பை டோ ஒய் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர் ஷை பை டோ இசட் ஸ்கொயர் பிளஸ் 8 pi square m by h square into e minus v into psi is equal to 0. இதுதான் ஷ்ரோடிங்கர் கொடுத்த வேவ் ஈக்குவேஷன். இந்த வேவ் ஈக்குவேஷன் எதை பத்தி சொல்லுது? எலக்ட்ரானுடைய பிஹேவியரை மேத்தமெட்டிக்கலா சொல்லுது. எலக்ட்ரானுடைய பிஹேவியரை மேத்தமெட்டிக்கலா இங்க சொல்லுது. இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் எதை பத்தி சொல்லுது? எலக்ட்ரானுடைய பிஹேவியரை இப்படி மேத்தமெட்டிக்கலா சொல்லுது. சரி, ஓகே. இப்போ இங்க எக்ஸ் ஒய் இசட் இதெல்லாம் என்னன்னா கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு என்னன்னா நியூக்ளியஸ். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியஸ் இது வந்து என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னன்னா ஒய் ஆக்சிஸ், இது என்னன்னா இசட் ஆக்சிஸ். எக்ஸ் ஒய் இசட் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் இருக்கும். அடுத்து இங்க ஷைன்றது என்னன்னா ஷைன்றது வேவ் ஃபங்க்ஷன் அப்படி சொல்றோம். ஷை என்னன்னு சொல்றோம்னா வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஷை என்னன்னு சொல்றோம்னாக்கா வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். இந்த ஷை தான் இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். இந்த ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் என்னன்னா ஷை. இந்த வேவ் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணாதான் என்ன கிடைக்கும்னாக்கா ப்ராபபிலிட்டி கிடைக்கும். இந்த வேவ் ஃபங்க்ஷனை ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்குதுன்னா ப்ராபபிலிட்டி கிடைக்குது சொல்றோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் யார் கொடுக்குறாங்கன்னா ஷை ஸ்கொயர் கொடுக்குது. ஷை ஸ்கொயர் எங்கேருந்து வருதுன்னா ஷைல இருந்து வருது. ஷை வந்து யாருடைய சொல்யூஷன்னா இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன். அப்போ இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து கிடைக்கக்கூடிய சொல்யூஷன் என்னன்னா ஷை. இந்த ஷையை என்னன்னு சொல்றோம்னா வேவ் ஃபங்க்ஷன் சொல்றோம். இந்த ஷையை ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ராபபிலிட்டி கிடைக்குது. சரி, ப்ராபபிலிட்டி என்ன பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு நியூக்ளியஸ் எடுத்துக்கலாம். இந்த நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த பாயிண்ட்ல எலக்ட்ரான் இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்றதுக்கு எவ்வளவு சான்சஸ் இருக்குதோ அந்த சான்சஸ் தான் ப்ராபபிலிட்டி சொல்றோம். அதாவது நியூக்ளியஸ் எடுத்துக்கணும். நியூக்ளியஸை சுத்தி ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ எலக்ட்ரான் இந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்றதுக்கு எத்தனை சான்சஸ் இருக்குதோ எவ்வளவு சான்சஸ் இருக்குதோ அந்த சான்சஸை தான் அந்த பாசிபிலிட்டியை தான் probability of finding electron at a given point around the nucleus சொல்றோம். அப்ப நியூக்ளியஸ் சரௌண்டிங்ல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி என்னன்ட்டு யார் சொல்றாங்கன்னா ஷை ஸ்கொயர் சொல்லுது சொல்றோம். சரி, அடுத்து இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷனை பார்க்குறோம். இதுல அது என்ன ஈக்குவேஷனா ஹெச், இங்க ஹெச் கேப் ஷை இஸ் ஈக்குவல் டு இ ஷை. இங்க ஹெச்ன்றது என்னன்னாக்கா ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் சொல்றோம். இந்த ஹெச்ன்றது என்னன்னு சொல்றோம்னா ஹாமில்டோனியன் ஆபரேட்டர் சொல்றோம். இன்றது இந்த இன்றது ஒண்ணுதான். இன்றது என்னன்னா எனர்ஜி ஆஃப் சிஸ்டம் சொல்றோம். வி என்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி சொல்றோம். இ மைனஸ் வி கைனடிக் எனர்ஜி சொல்றோம். சரி, ஓகே. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சுனாக்கா இந்த ஷ்ரோடிங்கர் வேவ் ஈக்குவேஷன்ல இருந்து ஷை கிடைச்சிச்சு. ஷைல இருந்து ஷை ஸ்கொயர் கிடைச்சிச்சு. ஷை ஸ்கொயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ஷை ஸ்கொயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஷை ஸ்கொயரை யூஸ் பண்ணி ப்ராபபிலிட்டியை சொல்லலாம். ஒரு பாயிண்ட்ல என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். இந்த ஷை ஸ்கொயரை யூஸ் பண்ணி என்ன பண்றோம்னா இது நியூக்ளியஸ் வரைஞ்சுக்கிறோம். இப்போ ஆர்பிட்டாலுக்கு பவுண்டரி என்னன்றத ஷை ஸ்கொயரை வச்சு சொல்லலாம். எப்படி ஆர்பிட்டாலுக்கு பவுண்டரியா ஷை ஸ்கொயரை வச்சு சொல்றது?
அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லயும் பார்க்கணும் சை ஸ்கொயர் எப்படி வருதுன்னு பார்க்கணும். இப்படி பார்த்துக்கினே போகணும். அதாவது இப்போ இந்த ரீஜியன் எடுத்துக்கணும். இந்த ரீஜியனுக்குள்ள டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன அன்ட்டு பார்க்கணும். அடுத்து இந்த ரீஜியன் எடுத்துக்கணும். இங்க டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்க்கணும். அது போல பார்த்துனே போனீங்கன்னா எந்த ரீஜியனுக்குள்ள டோட்டல் ப்ராபபிலிட்டி மேக்சிமம் வேல்யூ அட்டைன் பண்ணுதோ அந்த ரீஜியனை அவுட்டர் பவுண்டரி ஆஃப் அன் ஆர்பிட்டால் அன்ட்டு சொல்லலாம். ஓகேவா? சரி, இப்படி பார்த்துனே வரும்போது சப்போஸ் இந்த பவுண்டரிக்குள்ள 25% இருக்குது டோட்டல் ப்ராபபிலிட்டி. இந்த பவுண்டரிக்குள்ளனா நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல இருந்து இந்த பவுண்டரிக்குள்ளன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த இதுவும் இதுக்குள்ளே வந்துடும். இதுல சப்போஸ் 50% வருது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 80% வருது, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 99% வருதுன்னா இந்த பவுண்டரி தான் ஆர்பிட்டால் என்று சொல்லணும். இந்த பவுண்டரி தான் ஆர்பிட்டாலினுடைய பவுண்டரி என்று சொல்லணும், மற்றதை சொல்லக்கூடாது. அப்போ எந்த பவுண்டரிக்குள்ள எலக்ட்ரானுடைய ப்ராபபிலிட்டி மேக்சிமமா இருக்குதோ அந்த பவுண்டரி தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த பவுண்டரி வரைக்கும் ஆர்பிட்டால் என்று சொல்றோம். அப்போ இந்த சை ஸ்கொயரை வச்சுதான் எதை சொல்றோம், ஆர்பிட்டால சொல்றோம். சரி, ஆர்பிட்டாலை டிஸ்கிரைப் பண்றதுக்காக தான் 3 குவாண்டம் நம்பர்ஸ் எடுத்துக்கணும். அது என்னன்னா பிரின்சிபல், அசிமுத்தல் அண்ட் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர்ஸை எடுத்துக்கணும். சரி, இப்போ அடுத்து என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ஆர்பிட்டால்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ ஆர்பிட்டால்கின்ற ஒரு ஷேப் இருக்குல்ல, ஆர்பிட்டால்கின்ற ஒரு ஷேப் இருக்குல்ல, அதாவது ஆர்பிட்டால்கின்ற ஒரு ஓரியன்டேஷன் இருக்குல்ல. என்னது ஆர்பிட்டால் போய் ஷேப்பு, என்னது ஆர்பிட்டால் போய் ஓரியன்டேஷன், எப்படி சொல்றது அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சை ஸ்கொயர் வந்து ப்ராபபிலிட்டி, இந்த சை ஸ்கொயர்ன்றது பாயிண்ட் தானே. இந்த சை ஸ்கொயர் வந்து இந்த சை ஸ்கொயர் என்ற பாயிண்ட்டை கன்சிடர், இந்த பாயிண்ட் அங்கங்க வச்சுக்கினே போங்க. அந்த பவுண்டரி லைன் கிடைக்கும்ல, அந்த பவுண்டரிக்குள்ள ப்ராபபிலிட்டி மேக்சிமமா இருக்குல்ல, அந்த பவுண்டரிக்குன்ட்டு ஒரு ஷேப் வரும்ல. ஏன்னா 3 டைமென்ஷனல் தானே இது. அப்ப அந்த பவுண்டரிக்குன்ட்டு ஒரு ஷேப் வருதுன்னா அந்த ஷேப்பை தான் ஆர்பிட்டாலினுடைய ஷேப் அன்ட்டு சொல்றோம். சரி, இப்போ ஆர்பிட்டாலுக்கு எப்படி ஷேப்பை கண்டுபிடிக்கிறது அன்ட்டு பார்க்கலாம். ஆர்பிட்டாலுக்கு ஷேப்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை இப்போ பார்க்க போறோம். சரி, அதுக்காக என்ன பண்றேன்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். XYZ என்ற கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கலாம். ஆரிஜின் என்னன்னா நியூக்ளியஸ் தான் ஆரிஜின். ஓகே, நியூக்ளியஸ் தான் ஆரிஜின். இந்த நியூக்ளியஸினுடைய சென்டர் பாயிண்ட்ல எல்லாமே 0 0 0 கோஆர்டினேட்ஸ். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், இந்த ஆக்சிஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், அடுத்து இந்த ஆக்சிஸ் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா Z ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், XYZ கோஆர்டினேட்ஸ். இப்போ இந்த XYZ இன்னொரு மாதிரி எடுத்துக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறாங்கனாக்கா, அதாவது இப்போ XYZ கோஆர்டினேட்ஸை வச்சு எதை சொல்றாங்கன்னா இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஷையை சொல்றாங்க. இந்த வேவ் ஃபங்க்ஷன் ஷையை எப்படி சொல்றாங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் XYZ கோஆர்டினேட்ஸ்ல சொல்றாங்க. இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன பேருன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் சொல்றாங்க. சரி, இந்த XYZக்கு பதிலா இன்னொரு டேர்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க. அது என்னன்னா ஆர் தீட்டா ஃபை. இந்த ஆர் தீட்டா ஃபைக்கு என்னன்னு சொல்றாங்கன்னா போலார் கோஆர்டினேட்ஸ் சொல்றாங்க. இந்த போலார் கோஆர்டினேட்ஸை வச்சு ஷையை டிஃபைன் பண்றது ஈஸியா இருக்குது XYZ கம்பேர் பண்ணும்போது. இந்த ஆர் தீட்டா ஃபைவை வந்து போலார் கோஆர்டினேட்ஸ் சொல்றாங்க. இந்த போலார் கோஆர்டினேட்ஸை வச்சு ஷையை டிஃபைன் பண்றது ஈஸியா இருக்குது XYZ கோஆர்டினேட்ஸை கம்பேர் பண்ணும்போது. அப்போ வந்து இங்க என்ன பண்றேன்னா போலார் கோஆர்டினேட்ஸ் எடுத்துக்கிறோம். அது என்னன்னா ஆர் தீட்டா ஃபை. இந்த ஆர் தீட்டா ஃபை அன்றது என்னன்றதை பார்க்க போறோம். ஆர் தீட்டா ஃபை என்னன்ட்டு பார்க்க போறோம். இப்போ என்ன பண்றேன்னா இந்த நியூக்ளியஸினுடைய சரௌண்டிங்ல ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறீங்க. இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்லணும்னா ஆர், அதாவது ரேடியல் டிஸ்டன்ஸ். இது என்னன்னு சொல்றேன்னா ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்றோம், ரேடியல் டிஸ்டன்ஸ் சொல்றோம். இப்போ இந்த ரேடியல் டிஸ்டன்ஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் என்னன்னு சொல்றேன்னாக்கா தீட்டான்ட்டு சொல்றோம், தீட்டான்ட்டு சொல்றோம், தீட்டா. அடுத்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு பர்பெண்டிகுலரை டிராப் பண்றோம். XZ பிளேனுக்கு ஒரு பர்பெண்டிகுலரை டிராப் பண்றோம். XZ பிளேனுக்கு ஒரு பர்பெண்டிகுலரை டிராப் பண்ணோம். இந்த பர்பெண்டிகுலரை இந்த லைன் இதை வந்து நியூக்ளியஸ் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸோட ஜாயின் பண்ணிரும். இப்போ இந்த பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா XZ பிளேன்ல இருக்குது. இந்த பாயிண்ட் எங்க இருக்குதுன்னா XZ பிளேன்ல இருக்குது.